ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேட்மிஷன் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோட்டோஷாப்பில் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஃபாண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ஃபாண்ட்ஸுக்கு டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் கலர் இருக்கும், கீழே பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேட் ஆஃப் கலர் இருக்கும். அந்த மாதிரி டபுள் ஷேட்லாம் வச்சு ஃபாண்ட் இல்லைன்னா அப்படின்னா பிக்சர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த டூலை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்ன டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஒரு டூல் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டபுள் ஷேட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வீடியோ சொல்லி தர போகிறேன். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி அதில் எடிட் பண்ண போகிற இமேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்லையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இமேஜ்லேயும் நான் இப்போ கிரேடியன்ட் டூலில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டூல் பாக்ஸில் டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த இமேஜ் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா போதும், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபிக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூ ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து அந்த இமேஜோட ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். அதை ஓகே, இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்குது. ஸோ அலைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு இதுக்காக தான் நம்ம கிரேடியன்ட் டூல் அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு இந்த நியூ ட்ரெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலு, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு லேயர் ஸ்டைல்னு சொல்லி ஒரு பாப்பப் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் அப்படி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட நம்மளுக்கு அந்த லேயர் ஸ்டைல் அப்படின்றது அந்த பாப்பப் எனேபிள் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிரேடியன்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ராப் டவுன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே சில கிரேடியன்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் நான் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த டபுள் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே அந்த கிரேடியன்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இதில் நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. இங்கே பிளாக் இருக்கா, அந்த பிளாக்குக்கு பதிலாக இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணுறேன். இங்கே நான் மெஜெண்டா வைக்கிறேன். மெஜெண்டா வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்க கலர் வந்து ஒயிட் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணி அதை நான் வந்து ஸ்கை ப்ளூ வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதையும் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது, நான் வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் மெஜெண்டாவாக மாற்றிட்டேன். இந்த இதில் நம்ம ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா லீனியராக இருக்குது. லீனியராக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து ப்ளூ கீழே வந்து மெஜெண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து ரேடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சர்க்கிள் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபார்மில் அது மாறிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் இருந்து இது வந்து டெவலப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஆங்கிள், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து மிரர் டைப்பில் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஸ்லைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைடுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டாக கலர் இருக்க மாதிரி ஒரு மிரர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் ரிஃப்ளெக்ட். இந்த மாதிரி டைமண்ட் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதை பொறுத்து அமையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்க ஆங்கிள் அப்புறமேட்டு இந்த ஸ்கேல் இதை பொறுத்து தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அமையுது. நான் டிஃபால்ட்டாக வந்து லீனியர்னே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் மாற்றிக்கலாம். ஸ்கேல் வந்து நான் கொஞ்சம் ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது, நான் இப்படியே வச்சுக்கிறேன். இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஒப்பசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பசிட்டி நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்ட் மேலேயே வந்து நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஒப்பசிட்டி நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்க கலர் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஒப்பசிட்டி. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு மிரர் மாதிரி தான் அமையும். பண்ணதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக வர்றது தான் இந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனு.
இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் எப்படி கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே இருக்க அந்த இமேஜ் மேலே எப்படி கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதே போல் அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லேயர் வந்து லாக் ஆகிருக்கு. இது அன்லாக் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயரோட நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது இந்த லாக் ஆனது வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கீழே வந்து எஃபெக்ட்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கிரேடியன்ட் ஓவர்லே கூட போய்க்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. எதனால் இது டேரெக்டாக வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் டிஃபால்ட்டாக, அதாவது இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணது அப்படியே இந்த இமேஜ்க்கும் அப்ளை ஆகிருக்கு. இது நீங்கள் ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஒயிட் கலரில் இருக்கனால அந்த ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். டிஃபால்ட் கிரேடியன்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்க அந்த டிஃபால்ட் கிரேடியன்ட்டு இது வேணாம், இது அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த லீனியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீனியர் நான் வந்து வேறு ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரிஃப்ளெக்டட்னு சொல்லி மாற்றிருக்கேன். இது லைட்டாக ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கேல் இந்த அளவு வச்சுருக்கேன் ஸ்கேலு. ஏன் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு இந்த கலர் மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தான் இந்த ஆப்ஷன் பிளெண்டிங் மோடு இங்கே கொண்டு வராங்க. இந்த பிளெண்டிங் மோடு தான் இப்போ எல்லாத்தையும் மாற்றும். இப்போ பாருங்கள், டார்க்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் எது டார்க்காக இருக்கோ அதை மட்டும் ஷோ பண்ணும். இந்த மாதிரி பிளெண்டிங் மோடில் நீங்கள் டைரெக்டாக ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இது கரெக்டாக சூட் ஆகுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டிங் மோடை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இது ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம். இதுக்கு நம்ம சாஃப்ட் லைட் இப்போ கொடுப்போம். கொடுத்துட்டு ஒப்பசிட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிட்டு ஓகே கொடுத்துப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த பிக்சருக்கும் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த லேயரை பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் லேயரு, அந்த டெக்ஸ்ட் லேயருக்குள்ளே ஒரு எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே நம்ம இந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ணது நம்மளுக்கு காமிக்குது. அதே இந்த இமேஜ் லேயரு, இந்த இமேஜ் லேயருக்குள்ள எஃபெக்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஓவர்லே. இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை இப்போ நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கலரில் எனக்கு தேவைப்படாது, வேறு கலர் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம அந்த கிரேடியன்ட் ஓவரில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாப்பப் மறுபடியும் எனேபிள் ஆகும். இப்போ நான் இந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சேஞ்ச் பண்ணது என்னவோ அது தகுந்த மாதிரி இங்கே மாறிடும். அதே போல் நம்ம பிக்சருக்கும் சேஞ்ச் பண்ணுறத மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிக்சர்ஸ்க்கும் டெக்ஸ்ட்டுக்கும் கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another video. Bye bye.